பார்த்து வருகிறோம். சென்னையில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த என்கவுண்டர் தொடர்பா? பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. குறிப்பாக பல்வேறு வழக்குகளில் அவர் தொடர்புடையவர் காவல்துறையால் தேடப்பட்டு வந்த நிலையில் சென்னை வியாசர்பாடி அருகே அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. குறிப்பாக புலவர் பஜார் மாவட்டம், அதாவது காவல் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடியான காக்காத்தோப்பு பாலாஜி சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்தார். பல்வேறு கொலை மற்றும் ஆட்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில வியாசர்பாடி PND குடியிருப்பு அருகே என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிறது. காக்காத்தோப்பு பாலாஜியுடைய உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான என்ன காரணத்திற்காக காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்ற விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் பல்வேறு கொலை வழக்குகள் மற்றும் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய காக்காத்தோப்பு பாலாஜி பிரபல ரவுடி ஆவார். சென்னையில் ஒரு முக்கியமான ரவுடியாக இருந்த காக்காத்தோப்பு பாலாஜி ஏற்கனவே பல முறை கைது செய்யப்பட்டு குண்டு தடுப்பு சட்டத்தில் எல்லாம் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தலைமறைவாக இருந்த நிலையில காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிறது. கோகுல், இவர் மீது குறிப்பிடும்படியான முக்கிய வழக்குகள் என்னென்ன நிலுவையில் இருந்தன? கோகுல், சென்னையில முக்கியமான பிரபல ரவுடிகளில் காக்காத்தோப்பு பாலாஜியும் ஒருவர். இவர் மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. சென்னை பாரிமுனையைச் சேர்ந்தவர். இவர் பின்புலத்தில், அதாவது சென்னை மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்கள்ல கொலை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட வழக்குகளும், அதே போல முக்கிய ரவுடியான செய்திமொழியோடு கூட்டாளியாக எல்லாம் இருந்திருக்கிறார். தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. தொடர்ந்து, அதாவது சென்னை தேனாம்பேட்டை அருகே பெட்ரோல் குண்டு வீசிய வழக்குகள் எல்லாம் இவர் மீது இருக்கிறது. காக்காத்தோப்பு பாலாஜி ஒரு முக்கியமான பிரபல ரவுடியாக சென்னையில் வலம் வந்தவர். அவரை இன்று காலையில என்கவுண்டர் செய்திருப்பதாக, அதிகாலையில் என்கவுண்டர் செய்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வியாசார்பாடி PND குடியிருப்பு அருகே இந்த என்கவுண்டர் நடந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகிறது. காக்காத்தோப்பு பாலாஜியுடைய உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் இருப்பதாகவும் தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. கோகுல், இவரை பிடிக்கும் பணியில காவல்துறையினர் எத்தனை பேர் ஈடுபட்டிருந்தார்கள்? தற்போது எந்தெந்த காவலர்கள் தற்போது இந்த என்கவுண்டர் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமா என்கவுண்டர் சம்பவத்தை காவல்துறையினர் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது என்ற முழு விவரம் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் காக்காத்தோப்பு பாலாஜியை காவல்துறையினர் பிடிக்க சென்ற போது இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருப்பதாக தகவல் மட்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காக்காத்தோப்பு பாலாஜி அந்த பகுதி, அதாவது சென்னை வடசென்னை பகுதிகளில் ஒரு முக்கியமான ரவுடியாக இருந்த நிலையில இந்த என்கவுண்டர் சம்பவமானது நடந்திருக்கிறது. இந்த நாட்டு வெடிகுண்டு வீசிய கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் காக்காத்தோப்பு பாலாஜி மீது நிலுவையில் இருந்த நிலையில அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கார். அதாவது சப்போஸ் உள்ளிட்ட பிரபல ரவுடிகளோடு இவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில தற்பொழுது இவர் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்டிருக்கார். சென்னையில் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.